ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, எங்கள் பாப்பா வந்து நைட்டு கேப்பக்குள்ளே கேட்டுருச்சு. உடனே செய்யணும் முடிவு பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 டம்ளர் கேப்பை மாவு எடுத்தோம்னா அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணலை. இப்போ கேப்பை மாவை கரைச்சிக்க போகிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் கேப்பை மாவு போட்டிருக்கேன். சும்மா அதை வீடியோ காண்டி அங்கே வச்சுக்கின்றேன். அடுப்பு 10 கிலோன்னா நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு வச்சாச்சு. அடுத்து அடிக்கனமான பாத்திரம், அலுமினிய பாத்திரம் ஏதாவது எடுத்து வச்சு இன்னும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்தோன்னே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றணும். இல்லாட்டி மாவு டைரெக்டாக ஊற்றினோம்னா அப்படியே போய் கட்டி ஆகிடும். தண்ணி கொதித்தோன்னே கொஞ்சோண்டு பச்சை தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணியாக கரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே ஊற்றி கிண்டலாம். நான் சரி கடையில் வாங்கினது கொஞ்சம் வடிகட்டிக்கலான்னு சொல்லிட்டு வடிகட்டி வச்சு வடிகட்டுறது தூசி எது இருந்தால் அதில் வந்துடும், பாப்பாவுக்கு கொடுக்கணும்ல, அதனால் இல்லை டைரெக்டாகவே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சுடு தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றினா பாருங்கள், அந்த மாதிரி ஊற்றினோம்னா டக்குன்னு போய் மாவு உட்காராது. இல்லாட்டி அப்படியே போய் கீழே போய் உட்காந்து அடி பிடிச்சிக்கும். கை விடாமல் கை வலிக்க வலிக்க கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் தாங்க, அதுக்காக பயந்துடாதீங்க. ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தக்கன்னு கெட்டியாகுது. பார்த்தீங்களா? ஆனால் இது நைட்டே செஞ்சு வச்சிடணும், அப்போ தான் காலையில் குடிக்கலாம். 2 நாள் கழித்து குடித்தா கூட சூப்பராக இருக்கும். புளிக்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாப்பா கேட்டுருச்சுல, கிண்டுவோன்னு கறக்கணும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? தக்க தானே கொதிக்கிறாங்க பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டோம்னா நல்லா புளிச்சிடும். அதுக்கு தான் நைட்டே உப்பு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பாப்பாங்க தானே இன்னும் பார்த்துட்டு தான் இருக்குது. நம்ம கிண்டுவோம், நம்ம கிண்டியாச்சு பார்த்து கற்றுக்கட்டோம்ல, அதனால். அதுக்கப்புறம் மத்தியானம் வடித்த சோறு கொஞ்சம் இருந்துச்சா, அதை கையில் நல்லா மசிச்சு விட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சோறு உப்பெல்லாம் போட்டு கிண்டி நைட்டே வச்சுட்டா நல்லா புளிச்சிட்டு சூப்பராக இருக்கும். அதனால் அதுக்காக போட்டு நல்லா கிண்டலான்னு கிண்டியாச்சுங்க. கிண்டிட்டு நல்லா திக்காயிடுச்சு. பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பை அமர்த்தணும். இப்போ அப்படியே ரெடியாக இருக்கட்டும். தக்கன்னு இருக்காங்க. ரெடின்னு அமுத்தி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ கரண்டியை எடுத்துட்டு அடுப்பை அமர்த்திட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போய் தூங்கிட்டு வரேன், குட் நைட் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேங்க. காலையில் வந்து பார்க்கலான்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன். வெளியாக திறந்து லைட்டாக கரண்டியை விட்டு பார்த்தேன், நல்ல லட்டு மாதிரி வந்துருந்தது. சரி, இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்ல எப்படி இருக்குன்னு. அப்படியே எடுத்து அந்த லட்டை கலக்குன்னு கலக்கிட்டேன். எப்படி திக்காயிடுச்சு பாருங்களேன். நைட்டு வச்சுருந்தது நல்லா போட்டு கரண்டியில் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். ஒன்று போல் கிண்டிட்டு நம்ம இவ்வளோதே இப்போ கிண்டி எல்லோரும் குடிக்க போகிறதில்ல. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நாளைக்கு கரைச்சி குடிக்கலாம். இனிமேல் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்கணுங்க வெயில் நேரம். அதனால் நாங்கள் 4 பேர்த்துக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை உரமாக வச்சலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் இருக்க பாருங்கள், அப்படியே சன்னமாக நறுக்கி அடடா அப்படியே அதில் போட்டோம் பாருங்கள். வாசனை அப்படி இருந்துச்சுங்க. போட்டு அவங்களே ஒரு கிண்டிக்கலாம். அப்படி ஒன்று போல் கிண்டிக்கிட்டேன். நைட்டே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், தேவையான சேர்த்துக்கலாம், இல்லை சேர்த்துக்காமல் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்ன செஞ்சு தருமா, மிக்ஸி ஜாரில் நல்லா 1 டம்ளர் மோரை ஊற்றி ஒரு ஓட்டி அங்கே பாருங்கள். அடடா மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே ஊற்றி விட்டாங்க. இந்த சின்ன வெங்காயத்துக்கும் கேப்பை கழிக்கும் அந்த மோர் ஊற்றுறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க வாசனை. இப்போ நம்ம என்ன செய்யணும், கரண்டி எடுத்து ஓரமாக வச்சிடணும். ஓகேவா? வச்சுட்டு கையை போட்டு உங்களால் எந்த அளவுக்கு கரைக்க முடியும் கரைச்சி முடிச்சுட்டு அப்புறமா கரண்டியை போட்டு கிண்டி பாருங்கள். அப்படியே டம்ளரில் எடுத்து ஊற்றுறேன். பாப்பா வந்துருச்சு, தூங்கி எழுந்திரிச்சு. பாப்பா கேப்பக்குள் குடிக்க ரெடியாக வந்துடுது. வந்தோடனே அதான் கேட்குது, அம்மா செஞ்சிட்டிங்களா? நைட்டு சொன்னேன் செஞ்சாச்சு பாப்பான்னு சொல்லி டம்ளரில் ஊற்றி அது மேலே கொஞ்சம் மோரை ஊற்றி அது மேலே கொஞ்சம் அப்படியே சன்னமாக மிச்சம் இருந்த வெங்காயத்தை தூவிட்டு பாப்பாட்ட கொடுக்க போன பாருங்க. குடிச்சிட்டு சூப்பருமா